அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து நடத்துகிற முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றைக்கு சென்னையில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றுச்சு. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை துவங்கி வைத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU என்று அழைக்கப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஈர்த்திருப்பதாகவும் 1 லட்சம் கோடி ஈர்த்திருப்பதனால் 1,22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு காலையிலேயே தமிழ்நாட்டுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி, தினமலர், அப்புறம் இந்து உள்ளிட்ட எல்லா நாளிதழ்கள்லையும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. விளம்பரம் கொடுத்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களில், செய்தி ஊடகங்களில் 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் பேருக்கு வேலை, இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சாதனை, வெற்றி இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் 2026 என்று பெருமையோடு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே 100 நாட்களில் 1 லட்சம் கோடியை ஈர்த்திருக்காங்களா? 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் போட்டிருக்காங்களா? யார் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டது? எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது? எந்த மாதிரியான நிறுவனங்கள் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். எங்களுடைய முதலமைச்சர் சொல்லுக்கு கொடுப்பது ரொம்ப குறைவான முக்கியத்துவம் தான். செயல் செயல் செயல். அவர் செயல் முதலமைச்சர். இந்த தங்க மகனை பாருங்கள், இந்த தமிழ் மகனை பாருங்கள், அவருடைய நடைய பாருங்க, அவருடைய ஸ்பீச்சை பாருங்க, அவருடைய ஹேர் ஸ்வாகை பாருங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் புகழ்ந்து தள்ளாங்க. என்னங்க இப்படி புகழ்றீங்க? இப்படி இல்லாமல் இருக்க முடியும்? சொல்லுக்கு முன் செயல் இப்படி இல்லாமல் புகழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா இல்லை, அவர் புகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே தகுதியானவர். பாருங்க, 100 நாட்கள் 1 லட்சம் கோடி 104 புரிந்துணர்வு ஒப்பந்தம் 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்படி யாராவது பண்ண முடியுமா? வெறுமன வெள்ளத்தால காட்டுற தொழில்துறை அமைச்சர் இல்லைங்க. எங்க தொழில்துறை அமைச்சர் இங்கிலீஷ் பேசுறதை கிண்டல் பண்ணீங்கல்ல, அவனுடைய பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்ணீங்கல்ல, பாபா பிளாக்ஷிக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா? சைலண்டாக இருந்து வயலண்டாக வேலை பார்த்துருக்காங்க, வைப்ரேட்டாக வேலை பார்த்துருக்காங்க. இப்படி பல்வேறு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டை, அதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்படி கோட் சூட் போட்டுவிட்டு இப்படி அழகாக நடத்த முடியுமா? அவருடைய ஸ்டைலை பாரியா, ஸ்வாக பாரியா அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து பல்வேறு செய்திகளை சமூக வலைதளவாசிகள், இந்த விர்ச்சுவல் வாரிஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சைடில் இப்படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 104க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எப்படி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுடைய இதுதான் MOU, புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். என்னுடைய நிறுவனம் போய் தமிழ்நாடு அரசுக்கிட்டேயோ இல்லை கேரளா அரசுக்கிட்டேயோ இல்லை ஆந்திராவுக்குள்ளேயோ நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இந்த அரசினுடைய தொழில்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, அந்த ஒப்பந்தத்தின்படி எனக்கு ஒரு 40 ஏக்கர் தேவை, இல்லை 50 ஏக்கர் தேவை, இல்லை 100 ஏக்கர் தேவை, இல்லை 5000 ஏக்கர் தேவை, ஏன்னா நான் இந்த ஒரு காற்றாலை நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த காற்றாலையில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போடுறேன். அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக இடத்தை தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்த கடத்துக்கு நான் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போடுற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இது மாதிரி லட்சக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கடந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது செயல்படுத்தப்படுமா? சரி, இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் இங்கே தான் கம்பெனி தொடங்கணுமா? அது 10 மாநிலத்துக்கு போகலாமா, போகக்கூடாதா? போகலாம், போகாமலும் இருக்கலாம். இங்கே போட்ட நிறுவனங்கள் 10 மாநிலத்துக்கு போயிருக்கு, மற்ற மாநிலங்கள் போட்டவங்க இங்கே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 104 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு அம்மா. 2015 சென்னை ட்ரேட் சென்டர் வர்த்தக மையம் இருக்கு இல்லையா, அங்கே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க. அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4000 பேர் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இங்கே போட்டது 104, 2000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று அந்த மாநாடு நடத்தி தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணி இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னாங்க. அப்புறம் என்னாச்சு?
அப்புறம் என்னாச்சு 2019 மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நிரந்தர பொதுச் செயலர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் GIM 2019 குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2019 நடத்தப்பட்டுச்சு. 2,80,000 கோடி, இங்கே 1 லட்சம் கோடி, 2,80,000 கோடிக்கு இன்வெஸ்டர்ஸ், 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 3 லட்சம் பேருக்கு வேலை. அப்புறம் என்னாச்சு, திருப்பி 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அவரும் முதல்ல துவக்கத்தை ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாரு. அப்புறம் 2024 மிகப்பெரிய அளவில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாரு. அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எவ்வளவு தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட்? 6.64 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அதுல 2030க்குள்ள 26.90 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு வளரும் என்று துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் இதுக்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சுற்றுலா போனாங்க. சுற்றுலா போய் முதலீடுகளை ஈர்த்தாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் லண்டன் போய் முதலீடு ஈர்த்தாங்க. நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. இப்படி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு GIM 2015, ஐயா எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு, அது ஒரு 3 லட்சம் கோடி GIM 2019, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் GIM அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024. இப்போ அந்த 3 முதலமைச்சர் நடத்திய முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா அண்ணன் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் GIM அப்படின்னு பேர் வச்சாங்க, அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட். இங்கே இவர் வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ்னு மாற்றிருக்காரு. பொதுவாக வெற்றி வேல் அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்துருக்க பார்வையாளர் கூட வெற்றி வேல் இருப்பீங்க, இல்லை வெற்றி செல்வன் இருப்பீங்க, இல்லை வெற்றி குமரன் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றி வேல், வெற்றி குமரன், இந்த வெற்றி செல்வன்லாம் VETRI வெற்றி அப்படின்னு தான் எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வெற்றி இருக்காங்க. வெற்றி குமரன் நம்ம அண்ணன் கூட ஒருத்தர் இருந்தாப்புல, வெற்றி குமரன் VETRI KUMARIன்னு போடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வெற்றிக்கு 2 T போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றி வெற்றி கான்க்ளேவுக்கு VETTI. ஏன் 2 T, டபுள் T அப்படின்னா இந்த டபுள் டீக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுடைய கணிப்பின் அடிப்படையில் டபுள் T போட்டால் நல்ல சேமமாக இருக்கும், நன்னா இருக்கும், தமிழ்நாடு வந்து பிரைட் ஃபியூச்சராக இருக்கும், 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும் என்பதனால 2 T. இப்போ யாராவது ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்கிட்ட போயிட்டு, ஐயா வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப தொலைந்து போயிருக்கும்யா, தளர்ந்து போயிருக்கும்யா, எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் செங்குத்தாக தூக்கி நிறுத்தணும்யா அப்படின்னு போய் சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவார்? இப்போ நான் இருக்கேன் எடுத்துக்காட்டுக்கு, நான் போய் கேட்குறேன் அப்படின்னா, எப்படி நீங்கள் கையெழுத்து போடுறீங்க? நான் கையெழுத்து கையில் விரலில் பிடிச்சி இப்படி போடுறேன். அப்படி இல்லைங்க, நம்மளாம் அப்படி உண்மையிலே அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு தான் கேட்டால், அப்படி இல்லைங்க, கையெழுத்து நீங்கள் வந்து எந்த வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, எழுத்துக்களை பயன்படுத்துறீங்க? நான் தமிழில் போடுவேன், இங்கிலீஷில் சொல்லுங்கள். இங்கிலீஷில் போட்டு சரி துரை DURE அப்படி போடக்கூடாது, 2 R போடுங்க. அது டொரைன்னு ஆயிருமையா, ஆகட்டும். அப்படி ஆனாதான் உங்களுக்கு வாழ்க்கை டொரை அப்படின்னு டர்ன்னு இருக்கும். வெற்றி வெற்றி இப்படி வெற்றி கிடையாது, வெற்றி வெற்றி தமிழகம் அப்போ டபுள் T போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் நிறைய பேருக்கு மாற்றிருக்காப்புல. இப்போ நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களே அவர்கிட்ட ஃபாலோவர்ஸாக இருக்காப்புல, அது இருக்காங்க. அவங்களுக்குலாம் பேரை வந்து டபுள் E போடுங்க, டபுள் A போடுங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து டபுள் A போட சொல்லியிருக்காப்புல. ஜெயலலிதா தான் முடியணும், கடைசியில் டபுள் A போட்டு ஜெயலலிதா அப்படின்னு மாற்றினதுனால தான் அவங்க வந்து உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம்மா அப்படின்னு சொல்லி அது நடந்துருச்சு. அது குருட்டத்தில் ஜெயிச்சிட்டாப்புல. உடனே நான் சொன்னதுனால தான் நம்ம ஜெயிச்சிருச்சு, இவங்களை ஆச்சரியம் ஜெயலலிதா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்காப்புல. இப்போ வெற்றி அப்படிங்கும்போது அது வந்து பயங்கரமான சக்ஸஸை கொடுக்கணும்னால எல்லா இடத்துலையும் வெற்றி 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 வெற்றி. 7லேயே பிறந்து 7லேயே பேர் வச்சா எப்படி விளங்கும்? இப்ப படிங்க. கேனயன் சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிற எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு இருப்பதில் எந்த பிழையும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் பெயரை அந்த கட்சி வேற, ஆட்சி வேற. அந்த கட்சி நடத்துகிற ஆட்சி, ஆனால் ஆட்சிக்குள்ள அந்த கட்சியின் பேரை திணிக்கணுமா? இப்போ திமுக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக பேரணி, திராவிட முன்னேற்ற கழக பயணம், திராவிட முன்னேற்ற கழக உணவகம் அப்படின்னு வச்சா எப்படி தப்பாக இருக்குமோ, கலைஞர் உணவகம், அம்மா உணவகம் வச்சதே தப்பு தான். அம்மாங்கிறது ஒரு காமன் சொல்லாக இருந்ததுனால அவங்க யாரும் பெருசாக கண்டுக்கலை. ஆனால் கலைஞருக்கிறது அவருடைய பேர்,
அப்போ கலைஞர் உணவகம் இல்லை கலைஞர் வந்து இப்போ பேருந்து நிலையம் வச்செல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு. கடுமையான விமர்சனத்துக்கு அவங்க எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ அதே போல் இவங்க விஜய் அவர்களுடைய தமிழ் பெயர், விஜய்ங்கிறது சமஸ்கிருத பெயர், அதனுடைய தமிழ் பெயர் வெற்றி. விஜய்னா விஜயம், வெற்றின்னு அர்த்தம். அந்த பெயர், அதாவது விஜயோடைய நேரடி பெயரை தூக்கி இந்த திட்டங்களுக்கு பூரா வைக்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? பெண்கள் வெற்றி பயணம், வெற்றி வீடுகள் திட்டம், வெற்றி ஆடு மாடுகள் திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி வான்மகள் திட்டம், எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி வெற்றின்னு இருக்கு. இதெல்லாம் விஜய் அவருடைய பேர், இல்லைன்னா தமிழக வெற்றிகத்தின் பேர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு. இவர் பேராவது விஜய், அதை மாற்றினாதான் வெற்றி. அவர் பேர் நேரடியாகவே வெற்றி. ஒரு படத்தில் வடிவேல் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னா வடிவேல்கிட்ட வந்து இந்த மாதிரி யோசனை கேட்பாங்க. யார், நம்ம பிரசன்னா வந்து கதை நான் நடிச்சிருப்பாரு. அப்புறம் கேட்பார், உடனே வந்து ஸ்வீட்டாக தெய்வீகமாக பேர் வைக்கணும், ஸ்வீட்டாக தெய்வீகமாக சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சி பார்ப்பல. யோ ஸ்வீட்டாக தெய்வீகமாக கேட்டீங்க, சாமின்னா தெய்வீகம், இனிப்புனா சீனி பார்ப்பல, அது அவர் பேர். உடனே வந்து ஓம் பேர் வைப்பியா நீ அப்படின்னு சண்டை போட்ட உடனே சரி யாருக்கு வேண்டாம் சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சிம்பாங்க. உடனே அவங்க பாரு, என்ன சீனா தானே வச்சுருக்கேன், இப்போவும் என் பேர் தான் வச்சுருக்கேன், சீனிச்சாமிக்கு சீனா அப்படின்னு சொல்லி என் ஊர் பேரை சொல்லி தானான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. இப்போவும் என் பேர் தான் இருக்கும் பாரு. அது மாதிரி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்கிட்ட தமிழ்நாடு அரசுக்கு திட்டத்திற்கு இல்லை நிதிநிலை அறிக்கைக்கு பேர் வைக்க சொன்னால் அவர் பேரையே மறைமுகமாக வச்சு வெற்றி வான்மகள், வெற்றி மடிக்கணினி, வெற்றி ஆடு மாடு மேய்க்கு திட்டம், வெற்றி பயண திட்டம், வெற்றி நிதிநிலை, எல்லாத்துலையும் வெற்றியை போடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி எல்லாத்துலையும் வெற்றியை போட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவிட்டி, இது ஒரு எனர்ஜி வைப் அப்படின்னு இப்படி அரகஜா வைக்கிறது இப்படி எனர்ஜி வைப்போ, காலில் வந்து கயிறு கட்டுறது அது இப்படி ஒரு எனர்ஜி வைப்போ, கையில் கயிறு கட்டுறது ஒரு எனர்ஜி வைப்போ. நான் கூட ஒரு சட்டையுடைய பண்ணும்போது சொன்னாங்க, என்ன அரகஜா மிஸ் ஆயிடுச்சு, கயிறு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்காக நான் அரகஜா கயிறு காலில் கயிறுலாம் கட்டிட்டு தெரிய முடியுமா? அதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கையும் இல்லை, அதை நம்புவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, அது வேறு விஷயம். அப்போ இது போல வைப்பதெல்லாம் வெற்றியை கொடுக்கும்னு ஒருத்தர் நம்புறாரு. நம்பி இதுக்கு வெற்றிக்கு பதிலாக டபுள் டி போட்டு வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ்னு பெருச்சுக்கார். அதுதான் திமுக அதிமுக அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின் நடத்திய அந்த இன்வெஸ்டர் கான்க்ளேவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வெற்றி அப்படின்னு போட்டு டபுள் டி போட்டிருக்காங்க. மற்றபடி பழைய மொந்தையில் புதிய கல்லுமாங்கல்ல, அவ்வளோதான் இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தானே சொன்னீங்க. இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனம் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஐ மீன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன தெரியுமா? லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு டேட்டா சென்டர் அமைக்க போவதாக, இந்த 1 லட்சம் கோடியில் 10,000 கோடிக்கு இந்த நிறுவனம் மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி கீர்த்தனா அவர்கள்ட்டையும் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட கேள்வி தெரியுமில்ல, இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டே மொத்தம் 4 மாதம் தான் ஆகுது. February 2026 தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. February 2026 சரி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து பண்ணக்கூடாதா? அழகாக பண்ணலாம். இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் கேபிட்டல், அதாவது மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமாக 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. சரி, இதுக்கு ஒரு தாய் கழகங்கள் மாதிரி இதனுடைய ஆர்ஜின் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அது யாருன்னு பார்த்தா ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். வெங்கட்ராமன் அப்படிங்கிறது தான் அதோடைய டைரக்டராக இருக்கார். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 காமன் டைரக்டர்ஸ். இந்த ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட்டுக்கும் இந்த லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட்டுக்கும் காமனான டைரக்டர்ஸ். சரி, அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமாக 2010 செயல்படுது. மும்பை பேஸ்ட், அப்புறம் கர்நாடகாலாம் இருக்காங்க, சென்னையில் வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் சென்னை திருவள்ளூரில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து 2010 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய நிறுவனம் கிடையாது, பெரிய லெவலில் வெற்றி பெற்ற நிறுவனம் கிடையாது. ஆனால் அந்த நிறுவனம் தான் 1 லட்சம் ரூபா ஷேர் கேபிட்டல் காட்டிய நிறுவனம்
10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது. ஊசியை வச்சு குத்துறான், கடப்பாரை தூக்கி குத்துறேல். 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி அழுத்தரிச்சப்ப. ஆக மொத்தத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திமுக அதிமுக என்னத்தை கடைபிடிச்சாங்களோ அதையே தாவேகா கடைபிடித்து விளம்பர அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியை விளம்பர மாடல் ஆட்சி என்று விமர்சனம் செய்துவிட்டு இது மகா விளம்பர மாடல் ஆட்சியாக, மெகா விளம்பர மாடல் ஆட்சியாக மாறி இருக்கிறது. சென்னையில் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே நீலாங்கரை வரைக்கும் போங்க, எல்லா அந்த மெட்ரோ பாலங்கள்லையும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்மளை வரவேற்பார். வெற்றி தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி தமிழகம் என்று பலகைகள். எது 200 யூனிட் மின்சாரம் இந்த முதல் அறிக்கை போட்டாராம். அப்புறம் சிங்கப்பெண்கள் சிறப்பு படை, போதை இல்லா தமிழகம் இப்படின்னு பலகைகள், அதாவது டிஜிட்டல் போர்ட்ஸ். இந்த டிஜிட்டல் போர்டுக்கு மொத்தமே வந்து 3 மாதம் தான் ஆகுது, 100 நாள் தான் ஆகுது. இதை மக்கள் சொல்லணும். 200 யூனிட் நீங்கள் மின்சாரம் இலவசமாக கொடுத்ததால் நான் என் வீட்டிலே இன்றைக்கு மின் கட்டண குறைந்திருக்கிறது என்று சொல்லணும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மின் கட்டணம் உயர்ந்திருக்கின்றான். ஆனால் வெக்கமே இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மின் கட்டணம் இலவசம் 200 யூனிட்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை அவதூறு பரப்புவது போல, அவர்களை இழிவுபடுத்துவது போல உடனடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோ வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. இது அவதூறு செய்தி அப்படின்றாங்க. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு மாதம் கட்டக்கூடிய தொகையிலிருந்து இந்த மாதம் 4,000 ரூபாய் அதிகமாக வந்திருக்கு. அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய என் வீட்டுக்கு 1,500 ரூபாயிலிருந்து 4,500 வந்திருக்கு. ஆதாரத்தோடு வச்சுருக்கிறேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சாட்டையில் கேட்ட போதே கிட்டத்தட்ட கமெண்டில் மட்டுமே ஒரு 100 பேர் 300 கட்டுவோம் 500 வந்திருக்கு, 2,000 கட்டுவோம் 6,000 வந்திருக்கு, 8,000 கட்டுவோம் 18,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7,000க்கு மேற்பட்டவர்களுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறாங்க. சரி, அந்த 7,000ல் நான் இருக்க மாட்டேன்னா, அந்த 7,000ல் நேற்று காணொலி வெளியிட்ட அந்த சீரியல் நடிகை விஷாலினி தன்னிகா அவங்க இருக்க மாட்டாங்களா? ஒருத்தங்க கேள்வி கேட்டால் அவங்களை விமர்சனம் செய்துவிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல், ஆனால் விளம்பரத்திற்கு மட்டும் இந்த அரசு கோடிகளை கொட்டி செலவு பண்ணுது. அப்படித்தான் இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா செய்தி, அதாவது 1-2லாம் கிடையாது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் முதல் பக்கத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, தினமணி, தினத்தந்தி, இந்து தமிழ் திசை, இப்படி எங்கே திரும்பினாலும் சரி முழுக்க தமிழக வெற்றிகள் உத்திரிய முதலமைச்சர் வெற்றி தமிழ்நாடு, ஜோசப் விஜய் 1 லட்சம் கோடி முதலீடு 100 நாட்களில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 67,452 கோடி முதலீடு, 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு. அப்புறம் இன்றைக்கு 100 நாட்களில் சாதனை 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1,02,000 13 ஆகஸ்ட் 2000 வரைக்கும் இதுதான். அப்புறம் மொத்தமாக 100 நாளில் வந்து 1,02,514 கோடியாம். அப்புறம் 1,21,788 நபர்களுக்கு வேலை வாய்ப்பா. ஐடிசி கிராண்டில் வந்து உங்களை அன்போடு அழைக்கிறோம்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் முன்னுக்கு உட்காந்துருக்காப்புல. அதாவது திமுக அதிமுக முதலீட்டாளர் மாநாடு என்கிற பெயரில் என்ன செஞ்சாங்களோ அதையே தாவேகா அரசும் செய்திருக்கிறது. தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில் முதலீட்டாளர்கள் நீங்கள் ஜேஆர்கே கொண்டு வாங்க, ஹாரிசனை கொண்டு வாங்க, நீங்கள் வந்து யாரையும் கொண்டு வாங்க, அது வேறு பிரச்சனை, அது அதுக்கப்புறம் பார்ப்போம், அது மண்ணுக்கு மக்களுக்கும் ஆபத்தாக இருந்துச்சுன்னா எடுத்து போராடுவோம், அப்புறம் அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தலன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 1,21,778 பேரில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல 70 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை தாவேகா அரசு உறுதிப்படுத்துமா? ஏன்னா தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில் தாவேகா கொடுத்தது என்ன? பொருள் அப்படிங்கிறதுல 4வது வெற்றி தமிழ்நாடு, நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்கள் நிறுவனங்களில் 75%, நான் கூட 75% அளவுக்கு பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி வரியில் 2.5 மானியமும், மின் கட்டணத்தில் 5 விழுக்காடு மானியமும், அரசு கொள்முதலில் முன்னுரிமையும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு இளைஞர்கள் பெருமளவு வேலைவாய்ப்பு பெறுவது உறுதி செய்யப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதா தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதி. 75 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள், தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 1,00,000
21,000 பேர்ல 75 விழுக்காடு தமிழ்நாட்டு தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீங்களா ஜோசப் விஜய்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து